விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தொட்டாலே உதிரும் வீடுகளை தங்களுக்கு கட்டித் தந்துள்ளதாக இலங்கை தமிழர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருப்பத்தூர் அருகே காரையூரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய குடியிருப்பு உள்ளது. இங்கு வசிக்கும் 254 குடும்பங்களுக்கும் 2 கட்டமாக வீடுகள் கட்டித்தரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக சுமார் 7.35 கோடி ரூபாய் செலவில் 112 புதிய வீடுகள் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டன. இந்த வீடுகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பெரும்பாலான குடியிருப்புகள் மிகவும் வலுவிழந்த நிலையில் இருப்பதாகவும் இலங்கை தமிழர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். எல்லா வீடும் அப்படி சும்மா அப்படி தட்டணும், எல்லாம் பொறுன்னு எல்லாம் கீழே கொட்டி எடுக்குது. எல்லா வீட்லயும் இப்ப நான் ஒரு கொத்தனா இருந்தேன், நான் இப்ப பார்த்துட்டேன், ஒரு 6-7 கடை வீட்டுல பார்த்துட்டேன். சும்மா அந்த சைடு ஒட்டுறதுக்கு சைடு அந்த வால் இது ஒட்டுவோம்ல, டைல்ஸ் ஒட்டுவோம்ல, அது ஒட்டுனா ஃபுல்லா அப்படியே சும்மா தட்டுனா அப்படியே மாவு கொட்டுது எல்லா இடமே. லாப்ட் எல்லாம் கையில பிடிச்சோன்னா அப்படியே கையில வருது. ஒவ்வொரு சில வீட்டுல பிடிச்சலாம் ஏற முடியாது, கொஞ்சம் பிடிச்சி நறுக்கணும், பிடிச்சி இழுத்தோம்னா கீழே அப்படியே வருது. அப்படி பிடிச்ச இடம் அப்படியே வருது கீழே. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஒரு சில வீட்டு. கையால் சுண்டினால் கூட வீட்டின் சுவர் உடைவதாகவும் கைவிரலால் எளிதாக ஓட்டை போடும் அளவிற்கு வீடுகள் தரமற்று காணப்படுவதாகவும் பயனாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் கால்வாய், செப்டிக் டேங்க், குளியலறை, கதவு என அனைத்தும் ஏதோ கடமைக்கு கட்டித்தந்தது போல் இருப்பதாக பயனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முழு கல்லா, அதாவது நம்ம வெட்டுறது எடுக்கிறது முழு கல்லாவே அப்படியே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு கலவைகள் ஒட்டல, வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குதுல. சிமெண்டே இல்ல சார், சொல்லப்போனா சிமெண்டே போடல. இந்த கட்டடத்துல நம்ம எப்படி இருக்கிறது சொல்லுங்க. சிமெண்ட் கொஞ்சம் கூட சேர்க்கல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கட்டி கொடுத்த மாதிரி தோணுது. இதுல நம்ம புள்ளக்குட்டி எல்லாம் வச்சிருக்கோம், நிறைய புள்ளக்குட்டிகள் இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும்ன்றது தெரியாத அளவுக்கு தான் இங்க வாடுற மாதிரி இருக்கு. திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகத்திடம் கேட்டபோது கடந்த வாரம் குடியிருப்புகளை சிவகங்கை மாவட்ட திட்ட இயக்குநர் நேரில் ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். மேலும் வீடுகளில் காணப்பட்ட பெரும்பாலான பழுதுகள், குறைகள் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள சிறு பழுதுகள் விரைவில் சரி செய்யப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார். புதிதாக கட்டப்பட உள்ள வீடுகளையாவது தரமாக கட்டித்தர வேண்டும் என இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நைனா முகமது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.